செங்கோட்டையனால இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து எடப்பாடியை போய் பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து செங்கோட்டையன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் களநில அரசியலே தெரியாதவங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அரசியல் இஸ் ஆல் அபவுட் பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையா ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆளு. ஓகேங்களா? அவர் வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ஒரே ஒரு வாட்டி தான் தோத்து இருக்கிறாரு. அவரோட எம்எல்ஏ எலெக்ஷன் 1977ல இருந்து நடந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு வாட்டி தான் அவர் தோல்வின்றதே என்னன்னு பார்த்திருக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு எம்எல்ஏவோட சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வர பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கேவை கதிகலங்க வைக்கும். அவரே போயிட்டு இன்னைக்கு விஜயோடையும் தபாகாவோடையும் போய் சேர்ந்தாரு அப்படின்னா அதிமுக நிலைகுலைந்து போய்விடும் அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மை. அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு வந்து நம்பர்ஸ் பத்தி பேசுறவங்க, இத்தனை எம்எல்ஏ இல்ல, எம்பிஸ் இல்ல, எக்ஸ் எம்எல்ஏ தான் இருக்காங்க, எக்ஸ் எம்பிஸ் தான் இருக்காங்கன்னு சொல்றவங்க எல்லாம் கள நிலவரம் என்னன்றது தெரியாதவங்க, ஏசி ரூம்ல இருந்து உட்காந்து பேசுறவங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.